தமிழ் மொழியை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்மளோட தம்ப்நெயில் அண்ட் டைட்டிலை பார்த்தே உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்மளோட ஜியோவோட ஆஃபர்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பரான ஆஃபர்ஸ் தான். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைட்டிங் சரியாக இல்லை, ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணுறேன் நைட்டு. ஸோ ரொம்ப டல்லாக ஆச்சுன்னா சாரி. லைட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்கன்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. அதில் ஒரு ஆப்ஷன்ஸில் ஆளுங்கிறது கொடுத்துருங்க. அப்படின்னா இதே மாதிரி நல்ல வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இனி நீங்கள் கான்டெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் உங்களுக்கு ரிப்ளையும் வரும். நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் எந்த டவுட்னாலுமே கேட்கலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளோட ஜியோ எதுக்காக இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு ஐபிஎல்காகன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த சீசன் அந்த மாதிரி ஓகேவா. ஸோ ஐபிஎல் ஆரம்பித்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஒரு ஷார்ட் வீடியோவும் போட்டிருக்கோம். அதை பார்க்கலன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, நம்ம வந்து அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோவில் அது வந்து ப்ரீபெய்டுக்கு நாங்கள் இப்போ போஸ்ட்பெய்டுக்கும் விட்றோம்டா அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்பெய்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நானே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லில் இருந்து ஜியோ போஸ்ட்பெய்டுக்கு மாறிடலாமா அப்படின்னு இருக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த சிம்லாம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஐபிஎல்காக தானே விட்டாங்க. அதனால் ஐபிஎல் அண்ட் பிக் பாஸும் வரப்போகுது. ஸோ அந்த ரெண்டு பார்க்குறதுக்காகவே நாங்கள் இந்த பேக்கை லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேணால் நெட்ஃப்ளிக்ஸு, அப்புறம் வந்து வேணால் டிஸ்னி ப்ளஸ், ஹாட்ஸ்டார், ஓடிடி அது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த பேக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதோட பேக்கோட ரேட்ஸ் எல்லாமே நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா. இப்போ இந்த போஸ்ட்பெய்ட் ப்ளஸ் ஓகேவா, சாதாரண போஸ்ட்பெய்ட் ஆஃபரில் போஸ்ட்பெய்ட் ப்ளஸ் அப்படிங்கிற ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட்டில் போகும்போதுல ஃபோன் பேசலாமா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப்கிரேடுன்னு சொல்லுவேன். எதுக்குன்னா ஃப்ளைட்டில் போகும்போதில் ஒரு அர்ஜென்ட்டாக கூட யாருக்கும் கால் பண்ண முடியாது. ஸோ ஜியோ போஸ்ட்பெய்ட் ப்ளஸில் வந்து நீங்கள் இந்த ஆக்டிவ் அதாவது இந்த ஆஃபர் நீங்கள் போட்டிருந்தீங்கனாலே நீங்கள் வந்து ஜியோ போஸ்ட்பெய்டு ப்ளஸ் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போகும்போது ஃபோன் பேசிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அன்லிமிட்டெட் கால்ஸ் அண்ட் அன்லிமிட்டட் மெசேஜ் தான் வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சாதாரண சிம்லலாம் இருந்ததுன்னா இந்தியாவிலேருந்து நம்ம அவுட்ரு வேறு ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம் அப்படின்னா யூஎஸ் அந்த மாதிரிலாம் போனோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு காஸ்ட்டு தனியாக கொடுக்கணும். இப்போ நம்ம அன்லிமிட்டெட் பேக்லலாம் ஃபோன் பண்ண முடியாது. ஸோ ஆனால் ஜியோவில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் அந்த மாதிரி இதுக்கு வந்து வேணால் நாங்கள் ஃப்ரீ கால்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா ஜியோ வந்து நல்லாவே இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே, அடுத்து ஒரு ஆப்ஷன் எந்த சிம்லேயே இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேரி ஃபார்வேர்டு அதாவது கேரி ஃபார்வேர்டு ஆப்ஷன் சொல்லலாம் ஓகேவா. இது என்ன ஆப்ஷன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு 1.5 ஜிபின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 500 MB தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இன்னும் 1 ஜிபி இருக்குது, என்னடா இது இந்த 1 ஜிபி நாளைக்கு கொண்டு வர முடியாதா, இப்படி வேஸ்ட்டாக போகுதுன்னு நினைப்போம். ஆனால் இந்த ஜியோ போஸ்ட்பெய்ட் ஆஃபரில் இப்போ மொத்தமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ஜிபி வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இப்போது 100 ஜிபி தான் யூஸ் பண்ணிக்க, மீதி 100 ஜிபி இந்த மந்த்துக்குள்ளே யூஸ் பண்ணணுமே. மந்த் முடியுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா அது வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த மந்த்துக்கு உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ ஓகேவா, நீங்கள் அடுத்த மந்த்துக்கு இந்த மீதி இருக்கிற 100 ஜிபியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர்ஸ்லாம் நான் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். அதாவது ஏர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்த்தேன் வருமான்ட்டு. ஸோ இது வரைக்கும் வரல. ஸோ இனிமேலும் வருதான்னு சொல்லிட்டு இதில் உள்ள லாஸ்ட் அண்ட் வேறு லெவலான ஆஃபர்னே சொல்லுவாங்க. ஆஃபரில் ஒரு பெரிய அப்கிரேடுன்னு சொல்லலாம். இதில் என்ன அப்படின்னா நாங்கள் போஸ்ட்பெய்டுக்கு அவ்வளோ காசு கொடுத்து பண்ணுறோமே, ஆனால் இவ்வளோ ஜிபி நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஃபேமிலியில் தான் யூஸ் பண்ணுவாங்க, நான் வெளியே போகணும் அப்படின்னா இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்காக தான். எதுக்கு அப்படின்னா இப்போ வந்து ஷேர் ஃபேமிலி ஆஃபர் ஒரு ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சிம் தான், ஒரே நம்பர் தான், ஆனால் எல்லா சிம்முக்கும் வரும் ஓகேவா. அது மட்டும் எனக்கு சரியாக இன்னும் தெரியல. அஃபிஷியலாக நானும் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷன் அப்கிரேட் பண்ணுறேன். அது தெரியலன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா jio.comல போய் நீங்களே செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கே ஈஸியாக புரிஞ்சுக்கிடும். புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வீடியோவே போடுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு சிம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேமிலியில் எத்தனை பேருக்குனாலுமே அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேவா. அந்த சிம் பர்டிகுலராக ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சிம் இருக்கும். ஸோ அந்த சிம்னால வந்து உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் உண்டு. இப்போ நீங்கள் அந்த சிம்முக்கு போடுற பேக் தான் இந்த சிம்முக்கு உண்டு. இப்போ தனித்தனியாக நம்ம போட வேண்டாம், ஒரே சிம்முக்கு போட்டால் போதும், உங்களுக்கு எல்லா சிம்முக்கும் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது நான் ரொம்ப சூப்பரான ஆஃபர். ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட்ஸ் அண்ட் பேக்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். 399 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. 399 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் கால்ஸ், அன்லிமிட்டட் மெசேஜஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதிலோட டேட்டாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 75 ஜிபி வச்சுக்கூடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 200 ஜிபி, நீங்கள் வந்து 200 ஜிபி வரைக்கும் தான் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஏன்னா இது 75 ஜிபி தானே,
அது இல்லாமல் ரேட்டும் கம்மி தான். ஸோ நீங்கள் அவ்வளோத்துக்கெல்லாம் பண்ண மாட்டீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 390 ரூபாய்க்கு இது. அடுத்தது 390 ரூபாய் விட்டு அடுத்தது அதுக்கு மேலே போனோம்னா 599 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. 590 ரூபாய்க்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே ஆஃபர் தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிற எல்லாத்துலேயுமே கால்ஸ் மெசேஜஸ் எல்லாமே அன்லிமிட்டடு. ஜிபி அதாவது நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஜிபி கொடுத்துருக்காங்க. 100 ஜிபி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் சிம் ஒரு சிம் கொடுக்குறாங்க. ஸோ ஓகேவா, 399 ரூபாய்க்கு அடிஷ்னல் சிம் கிடையாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா 599 ரூபாய்க்கு அடிஷ்னல் சிம் உண்டு. அடிஷ்னல் சிம் எப்படின்னா நாங்கள் ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணணும். ஆர்டர் பண்ணி சிம் வந்து அவங்க வீட்டுக்கே கொண்டு வருவாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்து நீங்கள் அட் அ செகண்ட் அந்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து உங்கள் மொபைலில் போட்டிங்கன்னா இந்த சிம் ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ எந்த ஒரு நெட்வொர்க் எரருமே எந்த ஒரு நெட்வொர்க் எரருமே காட்டாது. உங்களுக்கு வந்து உடனே ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ ரொம்ப எதுவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சில சிம்லாம் மாற்றோன்னா அதாவது ரொம்ப டிலே ஆகும். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கஷ்டங்கள் இதில் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 599 ரூபாய்க்கு அடுத்தது போனோம்னா 799 ரூபாய். ஸோ ஓகேவா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 ஜிபி டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் 2 அடிஷ்னல் சிம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் கால்ஸ், அன்லிமிட்டட் எஸ்எம்எஸ், பார்த்தீங்கன்னா ஓடிடி எல்லாமே உண்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிஷ்னல் சிம் வாங்கிக்கலாம். உங்கள் ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ் 2 மொபைலுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அதாவது டேட்டா வந்து நீங்கள் யூஸ் பண்ணலன்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்த ஆஃபர் அதாவது மாஸ்டர் பிளானுக்கு முன்னாடி உள்ளது 999 வரை கொடுத்துருக்காங்க. இதோட டேட்டா பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ஜிபிக்கு நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 500 ஜிபி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிட முடியும். ஸோ நீங்கள் 500 ஜிபி வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலன்னா அது வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் வச்சு நீங்கள் வெளுத்து கட்டிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடிஷ்னல் சிம் கொடுக்குறாங்க. ஸோ ஃபேமிலியில் உள்ள 3 பேருக்கு இந்த சிம்மை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது லாஸ்ட்டாக உள்ள பிளான் என்னென்னா மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா 500 ஜிபிக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 1499 ரூபாய். ஓகேவா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு வருது. வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஃப்ரீ, அப்புறம் ஓடிடி எல்லாமே ஃப்ரீ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 300 ஜிபி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 300 ஜிபி டேட்டா கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கேரி ஃபார்வர்டு 500 ஜிபி வரைக்குமே பண்ணிக்கலாம். இந்த ஆஃபரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா டு யூஎஸ்க்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து எல்லா ஆஃபர்ஸ்லேயும் உண்டான்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக, அதாவது எல்லா ஆஃபர்ஸ்லேயும் உண்டான்னு சொல்லிட்டு நம்ம வந்து jio.com தான் போய் செக் பண்ணி பார்க்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆகிறது என்றைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 24ஆம் தேதி. ஸோ நான் இப்போ வீடியோ எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 25 அதாவது 25ஆம் தேதி நைட்டு பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து வேணால் 26ஆம் தேதி வரும், சனிக்கிழமை வரும். ஸோ இது வந்து வேணால் நேற்றே லான்ச் ஆயிடுச்சு. நான் லைவ்லேயே சொல்லலாம்னு நினச்சேன். லைவில் வந்து நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ லைவில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன்னு சொன்னேன். நீங்களும் ஓகேன்னு சொன்னீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சிம், அதாவது நீங்கள் இப்போ ஜியோலேருந்து மாறுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டக்குன்னு மாறிடலாம். சிக்னல் எந்த இதுவுமே கட் ஆகாது. இப்போ நீங்கள் ஏர்டெல்லேருந்து போனீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். இதுக்குன்னா ஏர்டெல் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணும்ல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் டிலே ஆகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த பேக்ஸ் எல்லாருக்குமே சூட் ஆகும். நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்குமே யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு பிஸ்னஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கண்டிப்பாக இது வந்து தேவைப்படும். ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்க, பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆளுங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ மறுபடியும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். Life is fashion. Fashion is not permanent. Hold me close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us.